வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபிசிக்ஸ் 11th ஃபிசிக்ஸில் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். நேற்று வீடியோ போட வேண்டியது, நேற்று போட முடியல, அதனால் இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த எல்லாமே சொல்லிடுறேன். நம்மளோட கோபி சோஷியல் அகாடமி மெட்டீரியல்லேருந்து தான் எல்லா கொஷினுமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கம்பல்சரி சம் எல்லாமே நம்மளோட மெட்டீரியல் தான் வந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நான் ப்ரூஃப் காட்டுறேன். அந்தந்த கொஷின் வரப்போ நான் என்னோடய மெட்டீரியலை காட்டுறேன், செக் பண்ணுங்க, நீங்களுக்கு புரியும். உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன், 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம், அப்படி தான் இருக்குது. கொஷின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமாக கேட்டிங்கன்னா இருக்கே, ரொம்ப ஈஸியாக கொஷின் பேப்பர். கஷ்டம் நான் சொல்ல மாட்டேன். கஷ்டம் சொல்கிறவங்க வந்து படிக்காமல் போனோம்னா தான் கஷ்டம், ஓகேவா? நீங்கள் புக்கை கொஞ்சம் நல்லா படிச்சிருந்து, அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே தாங்க இம்பார்ட்டன்னா நீங்களே அதை சுருக்கிக்குவீங்க. அப்போ நீங்கள் படித்தது கொஞ்சம்னா நீங்கள் படித்தது அவங்க கேட்போன்னு அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறது என்னென்னா, நிறைய பேருக்கு இது ஒரு இதாக இருக்குங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கொஞ்சம் இருக்கணும், அந்த புக்கில் 20 கொஷின் தான் இருக்கணும். அதை படித்தா அவங்க ஃபுல்லாக வந்தோன்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. அதுக்கு எதுக்கு புக் அடிச்சுட்டு வேறு 10 கொஷின் மட்டும் படித்து எக்ஸாம் எழுதிடலாமே, அப்படி கிடையாது இல்லை. அதனால் இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறது கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க இது தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது சும்மா அவங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இது கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறத தவிர இது தான் கேட்பாங்கன்னு கவர்மெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க, அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸி. நம்ம ஆளுங்க கொஷின் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கஷ்டமாங்க, ரொம்ப ஈஸியே கொடுத்து கஷ்டம் சொல்கிறது இப்போ தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைங்க போன வருஷம் கொஷின் பேப்பர் பாருங்களேன், 5 மார்க்கை விடுங்க, அந்த கம்பல்சரி சம்லாம் அட்டனே பண்ண முடியாது 12க்கு, அப்படி கேட்டாங்க. ஆனால் 11க்கு சரி 12க்கும் சரி இந்த வாட்டி எல்லாம் குட்டி குட்டி சம்மு எல்லாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கலைங்க. அந்த புக்கை திறந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 1, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள், இந்த 4 எக்ஸாம்பிளும் ஃபஸ்ட் எடுத்து தர்றாங்க. இதில் கேட்டது எல்லாமே அந்த சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், அந்த சாப்டரில் புக் பேக்கில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், எல்லாம் ஃபஸ்ட்டு தான். ஏன்னா நம்மளுங்க அதே பார்க்காம போயிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் என்னை பொறுத்த வரையும், எல்லாத்தையும் பொறுத்த வரையும் ஈஸியான கொஷின் பேப்பர் தான். ஈஸியே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எப்படி படிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு. ஓகே, ரொம்ப ஈஸி. சரி, ரைட். இதில் என்ன கொஷின் பார்த்துடலாம் ஃபுல்லாகவே, ரொம்ப சொல்லலை, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த 2 மார்க் வரப்போ என்னோட மெட்டீரியல் காட்டுறேன், அந்த கொஷின் வந்து காட்டுறேன், ஓகேவா? இங்கே பாருங்கள், அக்கார்டிங் கெப்லர்ஸ் செகண்ட் லா த ரேஷியல் வெக்டர் டு அ பிளான்ட் அவர் சன் ஸ்வீப் வெண்ட் ஈக்குவல் டு, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு புக் பேக் கொஷின் தான். ஆங்குலர் மொமெண்டம், இது புக் பேக் கொஷின். ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ஷன் டி. இதுவும் உங்களுக்கு என்னது புக் பேக் கொஷின் தான். பார்ட்டிகல் வந்து அண்டர்கோஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இந்த ஆங்குலர் மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் ரிமைன் கன்சர்வ் அபவுட் வந்து சென்ட்ரா பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் தான் இந்த புக் பேக் கொஷின் தாங்க. இங்கே பாருங்க, இஃப் அ டெம்பரேச்சர் ஒயர் இன்க்ரீசஸ், இது வந்து 7th லெசனில், இது புக் பேக்கு தான். டிக்ரீசஸ் ஆன்சர். நிறைய பேர் ரிமைன் அட் சேம் சொல்லியிருப்பீங்க, அது தப்பு. டிகிரிஸ் தான் ஆன்சர், புக் பேக் கொஷின் தான் அது. இங்கே பாருங்க, இது வந்து எக்ஸாம்பிள் சம் 2.5 2.4 தெரில, என்னோட மெட்டீரியல் இருக்கு, இருங்க அப்படியே வைங்க. இதுதான் நம்மளோட மெட்டீரியல். இங்கே பாருங்க, இந்த அத்தலட் கவர் 3 ரவுண்ட்ஸ், இது வந்து புக்கில் உள்ளது. இதுக்கு ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, 2πr. ஒரு அத்தலட்டு வந்து சர்க்கிள் ஃபுல்லாக ஓடுவாங்க. எத்தனை ரவுண்டுனா, புக் பேக்கில் அந்த எக்ஸசைஸில் எக்ஸாம்பிளில் 3 ரவுண்டு இருக்கும். ஆனால் இங்கே எத்தனை ரவுண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 ரவுண்டு. அப்போது 5 ரவுண்டு ஓடுறாங்க, ஓகேவா? ஃபார்முலா என்னதுன்னா 2πr, சரியா? 5 ரவுண்டு ஓடுறனால 5 × 2πr, ஓகேவா? இப்போ 5 × 2, பையோட வேல்யூ என்னது 3.14 வச்சுக்கலாம். இன்ட்டு ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேடியஸ் 25, அப்போது 25. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் 785. இவ்வளோ தான், கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தாங்க, ஓகேவா? நீங்கள் எல்லாமே 942 போட்டிருப்பீங்க. அது எப்போ வரும்னா, இங்கே 3 ரவுண்டு போட்டால் மட்டும்தான். 3 ரவுண்டு 50 மீட்ரு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இது ஆன்சர் வரும். ஆனால் இங்கே கொஷினில் நம்பர் மாற்றிருக்காங்க, அப்போது நீங்கள் ஃபார்முலா வச்சு தான் போடணும். இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும்.
ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 5th சம், 5th கொஷின். இதுவும் என்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த சிஓபி ரெஃப்ரிஜரேட்டரில் கீழே போடுவீங்க சம்மு. 8th லெசனில் இருக்குது. எந்த லெசனில் வரும்? 8th லெசன் நினைக்கிறேன். 8th தான், 8th. அதில் வந்து எல்லாம் இந்த ஆன்சர் வச்சுருப்பீங்க, 66.67ம்பீங்க. ஆனால் கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா 3ன்னு வந்துருக்கும். அங்கே எக்ஸாம்பிளில் சார் கிரேஸ் மார்க் தருவாங்களாம் கேட்டிங்கன்னு இல்லை, நீங்கள் ஃபார்முலா வச்சு போடணும், அவ்வளோதான். இப்போ என்னது 300/4ன்னு போடணும், அவ்வளோதான், சிம்பிள். இந்த 300ல் அங்கே 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க, இங்கே 4ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆன்சர் வரும்? 7 × 5 75, இவ்வளோதான் ஆன்சர். இது கஷ்டமே இல்லையே. அடுத்து பாருங்கள் 6வது கொஷின். இது புக் பேக்குங்க, 5 இயர்ஸ். எப்பயுமே சரி சார்ல்ஸ் லாவில் வந்து வால்யூமும் கிராஃப் டெம்பரேச்சரும் பொறுத்த வரையும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். இது மறந்துடாதீங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பு தான். நாங்கள் இதில் என்ன குழப்புதான் எனக்கு தெரில. நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே டக்குன்னு பேரலாக பர்பண்டிகுலராக பார்த்துருக்கணும், யூனிஃபார்மாக பர்பண்டிகுலராக பார்த்துருக்கணும். கொஷினில் பர்பண்டிகுலராக கொடுத்துட்டாங்க. டக்குன்னு எனக்கு ஆன்சர் தெரியாது, ஆனால் எனக்கு இது வரும் இல்லை இது வரும் தெரியும். யூனிஃபார்முக்கு எது வரும் எனக்கு தெரியாது. டக்குன்னு நீங்கள் எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், சும்மா இப்போ டக்குன்னு எடுத்து ஒரு ராடை வரைஞ்சி இந்த ராடுக்கு வந்து லென்த்து எல் வச்சுக்குவோம், இன்டகிரேஷன் ஆஃப் 0 to L அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தாவே ஆன்சர் வந்திருக்கலாம். கொண்டு வந்துருங்க, கஷ்டமே இல்லை. ஓகேவா? அதனால் இது நிறைய பேர் இது ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க, அது ஆன்சர் இல்லை. இது யூனிஃபார்ம் ராடுக்கு மட்டும்தான், யூனிஃபார்ம் ராடு தான். ஆனால் இங்கே பர்பண்டிகுலர் ராடுங்கிறப்போ நீங்கள் இதை தான் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் 5.14 போய் பாருங்கள். ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 9th கொஷின், ஆவரேஜ் வெலாசிட்டி புக் பேக் கொஷின் தாங்க. 10வது புக் பேக் கொஷின் தான். ஆப்ஷன் ஏ வெலாசிட்டி. 11 பாருங்கள், இது புக் பேக் கொஷின் தான், 11th லெசனில். ஆப்ஷன் சி ஆன்சர், சைனு x + vt. 12th கொஷின் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா g = 25 ms/-2. அடுத்து பாருங்கள், இது புக் பேக் கொஷின் தாங்க. ஆப்ஷன் பி, நெட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் 0. 14 புக் பேக் கொஷின் தான். எனக்கு தெரிஞ்சு இது எந்த லெசன்னா 4th லெசன் நினைக்கிறேன். புக் பேக் கொஷின் தான். ஆனால் அங்கே ஆப்ஷன் மாற்றிருக்காங்க. ஏக்கு இருக்கு, அங்கே வந்து சியில் வரும், ஏன்னு இருக்குது, அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இங்கே -9 ms/-1, 5 ms/-1. 15 பாருங்கள், இது புக் பேக் கொஷின் தான், ஃபஸ்ட் லெசனே தான், டார்க் அண்ட் எனர்ஜி. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நியூட்டன் செகண்ட் லா. இது ஈஸியான கொஷின், கஷ்டமே இல்லை, நோட் பண்ணுவீங்க. நியூட்டன் செகண்ட் லா, பிவி டயக்ராம் நான் காட்டுறேன், என்னோட மெட்டீரியல் காட்டுறேன். அடுத்து நிறைய பேருக்கு சம் டவுட்டு, 18 இது எப்படி சார் போடுறதும்பீங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஏக்கு வேலை கொடுத்துறாங்களா, அது 5i - 3j. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4i + 6j. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியல. 1/2 × b × a × h, a × b இல்லை b × h, அவ்வளோதாங்க. ஆனால் இங்கே ஏபி கொடுத்துருக்கனால நீங்கள் a × bன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, கிராஸாக இருக்கா, அப்போ என்ன எடுங்க, டிட்டர்மைண்ட் எடுங்க. 5 - 3 4 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 30 கீழேருந்து மேலே போகிறப்ப மைனஸ் பண்ணணுமா, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ -3. அப்போ ஆன்சர் நான் வரும் பாருங்கள், 30. ஓகே, அது 12 1 2. அப்போ +12 ஆன்சர் அது 42. நிறைய பேர் இதோடு நிப்பாட்டிட்டீங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் கேட்டிருக்கு என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளா. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, 1/2 × a × bயா. அப்போது 1/2 a × bக்கு என்னது 42. ஏபிக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்கள், 42 கேன்சல் பண்ணுங்கள், 21 போட்டால் உங்களுக்கு ஆன்சர். இதுக்கு 21 தான் ஆன்சர். ஓகேவா? இது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மீன் ஃப்ரீ பாத், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இது நிறைய பேர் இது ஒன்றுமே இல்லைங்க, எக்ஸாம்பிள் 1.14. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் படிச்சிருப்பீங்க. LT/-1 வச்சு கொண்டு போகணும், மூணுமே ப்ரூவ் பண்ணி காட்டணும். LT/-1 + LT/-1 இப்படி போடக்கூடாது, என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாகணும். அது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? டார்க் நிறைய பேர் ஓன் எக்ஸாம்பிள் எழுதிருக்கேங்கிறீங்க. என்னை பொறுத்தவரையும் புக்கில் என்ன இருக்கோ அது எழுதினீங்க, உங்களுக்கு பாயிண்ட் கிடச்சிடும். புக்கில் இருக்குது, அந்த டார்க் டெஃபினேஷனுக்கு மேலே
உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும், அதில் இருக்கும். ஓகேவா? அது எழுதினாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். ரெசோனன்ஸ் புக் பேக் கொஷின் தான். கிராவிடேஷன் ஃபீல்ட்ஸ் புக் பேக் கொஷின் தான். இது எங்கே சார் இருக்குன்னு கேட்பீங்க. இது வந்து 11th லெசனில் இருக்குது. 11th லெசனில் புக் பேக் நியூமெரிக்கல், புக் பேக் நியூமெரிக்கலில் ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு செக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் அங்கே கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்காம போயிருக்கீங்க, அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. வி கொடுத்துருக்காங்களா 900. டைம் எவ்வளோ 2 நிமிட்டில் இருக்குது. நீங்கள் என்ன மாற்றணும், செகண்டில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, 60 பண்ணுவீங்களா? அப்போது டி என்னது 120யா, 120 செகண்டு. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 300 வேவ்ஸ்னால் அது என்னன்னு அர்த்தம். ஓகேவா, 300. ஓகே, வேவ் லென்த் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா, v is equal to f lambda. இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேவா, ஆனால் நமக்கு என்ன தேவை, லேம்டா இருக்கு, வி இருக்குது, லேம்டா தான் தேவை. ஆனால் எஃப் இல்லைல்ல, அப்போ எஃப்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது, கேபிட்டல் N டிவைட் பை ஸ்மால் டி டைம். அப்போது என்ன எவ்வளோ 3000, டைம் எவ்வளோ 120. அடித்தா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், இங்கே 100 போடுங்க, இங்கே 4, அப்போ அடித்தா 25 வருது. எவ்வளோ 25. அப்போ எஃப் எவ்வளோ 25, வி எவ்வளோ 3000. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன கண்டுபிடிக்கலாம், லேம்டா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லேம்டா ஈக்குவல் டு வி பை எஃப் மாற்றிக்கலாமா? இப்போ வி எவ்வளோங்க வருது 3000 பை 25. அப்போ ஆன்சர் 36 எவ்வளோ, லேம்டாக்கு எவ்வளோ 36. அவ்வளோதான். இதை போட்டால் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருது, 2 மார்க் உங்களுக்கு கையில் இருக்குது. இது மட்டும் தான் இவ்வளோ பெருசு. நான் பெருசாக போடுறேன், நீங்கள் சின்னதாகவே போடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, 36 தான் ஆன்சர். அப்போ 24 சமுக்கு என்னது 36 ஆன்சர். சரி, இப்போ செக் பண்ணிடலாமா, நம்ம மெட்டீரியல் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். இங்கே பாருங்க, நியூட்டன் செகண்ட் லா. ஓகேவா, டார்க்கு 2 கொஷின் வந்திருக்கா, 2 கொஷின் வந்திருக்கு. இது வந்து அந்த ராடு வந்து சம்மு அங்கே வந்தது, 2 கொஷின் வந்திருக்கு. மூணு கொஷின் வந்திருக்கா, 4 கொஷினா, 5 கொஷினா, 5 கொஷின் வந்திருக்கு. 2 மார்க்கில் 5. எத்தனை எழுதணும், 6 எழுதணும். இது சம்மு, இந்த சம் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா 5 கொஷின் ப்ளஸ் 1 வந்துருச்சா? ரைட். இப்போ பார்ட் 3 பாருங்கள். இதில் என்னென்ன பாருங்கள், வெக்டர் ப்ராடக்ட் நீங்கள் எழுதிடலாம், பிரச்சனையே இல்லை. வெக்டர் ப்ராடக்ட்டு இதுவும் நம்ம மெட்டீரியல் தான் வந்திருக்கு, காட்டுறேன். இங்கே பாரு, இது ரொம்ப ஈஸி. இது நம்ம மெட்டீரியல் இருக்குது. இது ஒன்றுமே இல்லைங்க, W is equal to F டாட்டு dr cos theta. இதான் உங்களுக்கு என்னது ஆன்சர், ஃபார்முலா. ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 இன்ட்டு காஸ் ஆங்கிள் தீட்டா எவ்வளோ 30 டிகிரி. அப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இவ்வளோதான் ஆன்சர், ரொம்ப ஈஸி. ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் தான் இருக்கும். இது உங்களுக்கு செம்ம கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியானது. இது நம்ம மெட்டீரியல் உள்ளது. மோட்டார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம மெட்டீரியல் இல்லை, ஆனால் 8th லெசனில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 8th லெசனில் இருக்கும். இது நம்ம மெட்டீரியல் இருக்குது. ரெசனன்ஸ் ஏர் அப்பேட்டஸ் நம்ம மெட்டீரியல் இருக்குது. இது நம்ம மெட்டீரியல் இல்லை. இந்த கம்பல்சரி சம் வந்து நம்ம மெட்டீரியல் இருக்குது. இது ரொம்ப ஈஸிங்க, கஷ்டமே இல்லை. சில பேர் இங்கே இதில் வந்து மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க இந்த கொஷின்லாம், F/A. ஏன்னா அங்கே போய் சில பேர் டிவைடு குழப்பிருக்குவாங்க, ஆனால் ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் அங்கே மறக்காமல் இருக்கலாம். இதுக்கு வந்து F/A இன்ட்டு ஒய் இன்ட்டு எல் டிவைட் பை எல். இது 7.2 நினைக்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்குற சார் கேட்குறீங்களா? இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது டெல்லி எல் தான் தேவை நமக்கு, ஓகேவா? அப்போது F/Aன்னு மாற்றிக்குவீங்க. அடுத்த என்ன மாற்றிக்குவீங்க, L/Yன்னு மாற்றிக்குவீங்க. இப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும்.
ஒன்றுமே இல்லைங்க. 50/1.25 × 10⁴ போடுவீங்களா, அங்கே உள்ளதான். மேலே எல்லுக்கு என்னது 10, ஒய்க்கு என்ன பாருங்க 4 × 10⁻10 10⁻10. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 10⁻−4 மீட்டர். இதை நான் சால்வ் பண்ணலாம், டைம் போகும், அதுக்கு தான் போகிறேன். 10⁻−4 மீட்டர் இது போட்டால் ஓகேவா. இப்போ எத்தனை கொஸ்டின் வந்து பாருங்கள் நம்ம மெட்டீரியல்லேருந்து 3 மார்க்குக்கு 1 2 3 4 5 6 7 3 மார்க் நம்ம மெட்டீரியல்லேருந்து வந்திருக்கா, செக் பண்ணிடலாமா. லாஸ்ட் வந்து வரும். இங்கே பாருங்கள் ரெசனன்ஸ் ஏர் அப்பரேட்டஸ் 1 ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள் பாஸ்பேட் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் 2. இங்கே பாருங்க கம்பல்சரி சம், இந்த ஒயர் ஆஃப் 10 மீட்டர் கிராஸ் செக்ஷன் ஏரியா 3. இங்கே பாருங்க ஜியோ ஸ்டேஷனரி போலார் சேட்டலைட் 4 வந்துருச்சா பாருங்க, 4 சம் இது வரைக்கும். இங்கே பாருங்க பாக்ஸ் புல்டு வித் அ ஃபோர்ஸ் 25 நியூட்டன் 5. சம்மோட இங்கே பாருங்க சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் 6 சம் இதோட. இங்கே பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட், நமக்கு வெக்டர் தான் கேட்டிருக்காங்க 7. அப்போ உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு 7 வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும். அப்போது 2 மார்க்கில் நீங்கள் எழுதியிருக்கலாம், பிரச்சனையே இல்லை. 2 மார்க் நமக்கு வந்து 5 வந்துருக்கு. அப்போது அது 6 வச்சுக்குவோம், 12 மார்க்கு. இதில் 18 மார்க் வந்துருச்சு. அப்போது உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்துருச்சு, இதே 30 மார்க் வந்துருச்சு. 5 மார்க் 5 அப்படியே 5 வந்துருச்சு. அப்போ 30 25 என் சைட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துட்டேன், 55 மார்க் நான் கொடுத்துட்டேன். அது நான் கொஸ்டின் நம்ம படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கலாம். 5 மார்க் செக் பண்ணிடலாம். இங்கே வந்துருங்க, ரொம்ப ஈஸி தாங்க. நிறைய பேர் சார் எக்ஸாம்பிள் 1.12 வரல, எக்ஸாம்பிள் 1.12 வரல, 13 வரல, 15 வரலங்கிறீங்க. அந்த லெசன்லாம் டைப்ஸ் ஆகிறாரு, அதுவும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அது வந்துருச்சுல, ஒரு லெசன் ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும். அதே ஒரு லெசனில் வச்சு 5 கொஸ்டின் கேட்பாங்களா, அது கேட்க மாட்டாங்க. ஒரு லெசனுக்குன்னா ஒரு கொஸ்டின் தான். உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் எரர் வந்துருச்சுல பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஆஃப் லாப்லேஸ் கரெக்ஷன், இது நம்ம மெட்டீரியல் இருக்குது. இந்த கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ஈஸியான கொஸ்டினுங்க. பாஸ்கல் லா நம்ம மெட்டீரியல் இருக்குது, புக்கில் இருக்குது. நம்ம மெட்டீரியல் இருக்குது. சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலரேஷன் நம்ம புக்கில் இருக்குது. ஹீட் இன்ஜின் எஃபிஷியன்சி நம்ம புக்கில் இருக்குது. இங்கே இருங்க 4 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது. ரெண்டுமே அட்டன் பண்ண உங்களுக்கு எந்த கொஸ்டின் பிடிக்குதோ அந்த கொஸ்டின் நீங்கள் எழுதிக்கலாம். ஹரிசாண்டல் ஆக்சிலேஷன் நம்ம என்னோட மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். ரோலிங் இன்க்ளைன் பிளேனும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் மெட்டீரியலையும் இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய பவர் நம்ம மெட்டீரியல் இருக்குது, இதுவும் நம்ம மெட்டீரியல் இருக்குது. இதில் செகண்ட் ஒன்று நம்ம மெட்டீரியல் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் இல்லை. அப்போ நீங்கள் இதை அட்டன் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து நான் செஞ்சு காட்டுற பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது 5 மார்க்காக கேட்பீங்க. எவ்வளோனா 75 வாட்ஸ் கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ நேரம் ஓடுது 8 ஹவர்ஸ், எத்தனை நாளா 30 டேவா, இதுதான் ஆன்சர். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிம்பீங்க. 75 கொஷினில் பாருங்கள், 75 8 30, அது 3 எழுதிட்டேன். மல்டிபிள் பண்ணுங்க, 75 8ஆல் பண்ணுங்க, 0 4. இது என்ன பாருங்கள் 56 60. அப்போது 600 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 30. மல்டிபிள் பண்ணுங்கள், 6 3 18, 3 0 போட போகிறீங்க. இந்த 3 0க்கு கேன்னு வச்சுக்கலாமா, கிலோ வாட்டுக்கு 18 கிலோ வாட், இவ்வளோ தான். இது போட்டால் 3 மார்க்கு. 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். யூனிட் ஆஃப் பவர் கேட்குறாங்க, கிலோ வாட் போட்டாலும் ஓகே, இல்லை வாட் போட்டாலும் ஓகே தான், 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே எழுதிக்கோங்க. ஃபார்முலா எதுனாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. 5 மார்க் ஈஸியாக உங்கள் சொலையாக நீங்கள் எடுத்துடலாம். இதே நம்ம மெட்டீரியலுக்காக பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். இங்கே பாருங்க டைப்ஸ் ஆஃப் எரர் 1. இங்கே பாருங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் சென்ட்ரிபெடல் ஆக்சிலரேஷன் 2 வந்துருச்சா. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் 3, பவர் 4, இங்கே பாருங்க ரோலிங் இன்க்ளைன் பிளேன் ஆஃப் அரைவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் 4. ஏன்னா அதில் ஒன்றுக்கு அப்போ 5. இங்கே பாருங்க
ஈதரால வந்துச்சா 3 ஆர்பிட்டிங் ஆஃப் எர்த்து பாஸ்கல் கார்னாட் இன்ஜின் எஃபிஷியன்சி அதை நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். அவங்க எக்ஸ்பிரஷன் கேட்கல. ஆனால் நீங்கள் இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே என்ன இருந்துச்சு, நமக்கு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலேரேஷன் வந்துருச்சு. அதனால் நீங்கள் அதை அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, ஹரிசாண்டல் ஆக்சலேரேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்கு. இங்கே பாருங்க, நியூட்டன் ஃபார்முலா ஆஃப் லாப்லேஸ் கரெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம மெட்டீரியல் என்ன வந்திருக்கு பாருங்க, இந்த கொஷின் இருக்குது, இந்த கொஷின் இருக்குது. அப்போது இதில் நம்ம ரெண்டுமே வந்திருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். இதில் இதுவும் கேட்டிருக்காங்க நம்ம மெட்டீரியல்லேருந்து, இதுவும் கேட்டிருக்காங்க. நீங்கள் இது ரெண்டில் எது வேணால் எழுதிக்கலாம். இதில் இது கேட்டிருக்காங்க, இது வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். அதனால் இது நம்ம எழுத முடியும் நம்மளை வச்சு. இதில் ரெண்டுமே நான் மெட்டீரியலை கொடுத்த கொஷின் இருக்குது. இதுலையும் 2 கொஷினுமே கேட்டிருக்காங்க. கீழே உள்ள கொஷினில் இது வந்திருக்கு, ஆனால் இது வரல. ஆனால் இது ஒன்று வருது, இது வரல. அதனால் நீங்கள் இதை தாராளமாக நம்ம மெட்டீரியல் வச்சு நீங்கள் எழுதிருக்கலாம். நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வச்சு இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். ஒரு 2 லைனு சம்முக்கு 3 மார்க்காக பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் இதில் ஈஸியாக உங்களால் 70க்கு ஈஸியாக சொல்கிறேன், 60+ உங்களால் எடுக்க முடியும். ஈஸியாக எடுக்கலாம். இல்லை சார் என்ன இந்த விஷயம் மாடரேட் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு 70லேருந்து 45 மேலே யாருக்குமே குறையாது. ஓரளவு நல்லா படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே 45 கீழே குறையாது. அந்தளவுக்கு ஈஸியான கொஷின். 55 கீழே குறையாதுங்க முக்கால்வாசி சொன்னால், நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. அதனால் தைரியமாக இருக்கலாம். நல்லா படித்தேன் சார், எல்லாமே எழுதிட்டேன், நான் சொன்ன ஆன்சர்லாம் செக் பண்ணிட்டீங்க, நீங்கள் சொன்ன ஆன்சர்லாம் செக் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன்னா நீங்கள் 60+ தாராளமாக எடுக்க முடியும். இல்லை சார் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் விட்டுருங்க. அடுத்து 12th நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் 12th இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். மே மாதத்துக்கு அப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ ஒவ்வொரு கொஷினாக லெசன் வரும், அதையும் பாருங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.